வெல்கம் ஃபெல்லோ நாலேஜ் எக்ஸ்ப்ளோரர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி வந்து இந்த யூனிவர்ஸ் வந்து உருவாச்சு, எங்கே அண்ட் எப்படி அப்படின்றதான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் பிரேக் டவுன் த கான்செப்ட் ஆஃப் த பிக் பேங் தியரி அண்ட் வெல்கம் டு த சேனல். ஸோ ஜஸ்ட் இமேஜின் த பிகினிங். ஸோ இந்த யூனிவர்ஸை வந்து ஒரு பலூன் மாதிரி கன்சிடர் பண்ணிக்காங்க. ஸோ டே பை டே இட்ஸ் கெட்டிங் பிகர் அண்ட் பிகர். போக போக வந்து இந்த யூனிவர்ஸ் வந்து விரிவடைஞ்சிட்டே இருக்குது. தட் இஸ் நோ எண்ட். அண்ட் இதெல்லாமே எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்களா? அண்ட் பிஃபோர் இட் ஸ்டார்டட் எக்ஸ்பேண்டிங் எவ்ரி திங், இந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து ஒரு டைனி பாயிண்டில் தான் இருந்துச்சு. டைனி பாயிண்ட், சிங்குலாரிட்டி, லைக் வந்து பின் ஹெட் அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயமாக வந்து உள்ளடங்கி இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இந்த சிங்குலாரிட்டி. ஸோ இப்போ பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே வந்து ஒரு சின்ன சிங்குலாரிட்டிக்குள்ளே இருந்துச்சு. ஸோ வி ஆர் டாக்கிங் அபவுட் சம்திங் இன்க்ரீடிபிளி ஸ்மால். மீன்ஸ் ஒரு பின் ஹெட் இருக்குல்ல, அந்த அளவுக்கு மைன்யூட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ அந்த சிங்குலாரிட்டிக்குள்ளே தான் வந்து கண்டிப்பாக ஆல் எனர்ஜி தட் வுட் எவென்ச்சுவலி பிகேம் த யூனிவர்ஸ். ஸோ இப்போ வந்து யூனிவர்ஸாக வந்திருக்க விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த சிங்குலாரிட்டிக்குள்ளே தான் இருந்திருக்கு. தென் சம்திங் ஹேப்பன்ட், பூம். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் பிகின் த பேங், த பிக் பேங். அந்த சிங்குலாரிட்டி எக்ஸ்ப்ளோர்ட் ஆன காரணம் தான் வந்து இந்த யூனிவர்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த எக்ஸ்ப்ளோஷன் தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா பிக் பேங் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இட் டிடன்ட் ஹேப்பன் இன் அ ஸ்பெசிஃபிக் பிளேஸ். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பிளேஸில் தான் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றது வந்து கிடையாது. இது வந்து எல்லா இடத்துலையுமே நடந்திருக்கு, ஹோல் யூனிவர்ஸ்லேயே நடந்திருக்கு. ஏன்னா பிகாஸ் த ஹோல் யூனிவர்ஸ் வாஸ் பேக்ட் இன் டு தட் டைனி பாயிண்ட். எக்ஸ்ப்ளோஷன் விளைவு தான் வந்து இந்த எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே. ஓகேவா? அண்ட் எப்படி ரேப்பிட் எக்ஸ்பேன்ஷன் ஆச்சு அப்படின்னு பார்ப்போம். ஸோ லைக் வந்து எப்படி வந்து ஒரு பலூன் வந்து ப்ளோ பண்ண பெருசாகுமோ அதே மாதிரி தான் வந்து யூனிவர்ஸ் வந்து எக்ஸ்பேண்டிங் ஆகிக்கிட்டே இருக்குது. ரியலி ஆஃப்டர் த பிக் பேங். ஸோ அந்த பிக் பேங்க் அப்புறம் வந்து இந்த யூனிவர்ஸ் வந்து ரொம்ப ரேப்பிடாக வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. அண்ட் எல்லாமே வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் நமக்கு வந்து தெரியல எப்படி வந்து பெருசாகிட்டு இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியாது. பட் ஆனால் வி ஆர் ஷூர் அபவுட் தட் நம்ம யூனிவர்ஸ் வந்து பெருசாகிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து கண்டுபிடிக்கப்படுது சயின்டிஸ்ட்னால. இன்னும் நிறையா வந்து கேலக்ஸிஸ்லாம் கண்டுபிடிக்கப்படுது. ஸோ ஸ்பேஸ் இட் செல்ஃப் வாஸ் ஸ்ட்ரெச்சிங் அண்ட் கேரிங் எவ்ரி திங் வித் இட். ஓகே. அண்ட் இந்த யூனிவர்ஸ் வந்து எக்ஸ்பேண்டட் ஆன அப்புறம் இட் ஆல்சோ ஸ்டார்டட் டு கூல் டவுன். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸ்ப்ளோஷன் அப்போ இருந்த ஹீட் பார்த்தோம்னா அவ்வளோ வந்து பயங்கரமான வெப்பமாக இருந்துச்சு. ஸோ இந்த வெப்பம் வந்து போக போக வந்து குறைஞ்சிட்டே போச்சு. லைக் வந்து எப்படி வந்து ஒரு காற்று உள்ள பலூன் வந்து காற்றை ஃபுல்லாக வெளியே விட்டோடனே சில்லுன்னு ஆகுதோ அந்த மாதிரி தான். ஸோ இது போக போக கொஞ்சம் கொஞ்சமாக கூலாகி ஸோ சின்ன சின்ன டைனி பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து ஸ்பேஸில் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிச்சு. லைக் தீஸ் டைனி பார்ட்டிகல்ஸ் எவென்ச்சுவலி கேம் டுகெதர் டு ஃபார்ம் ஆட்டம்ஸ். ஸோ லீகோ பீசஸ் எல்லாத்தையும் வந்து சேர்த்து ஒரு பெரிய பிளாக்ஸ் மாதிரி கொண்டு வருவோம்ல, அதே மாதிரி தான் இதுவும் சின்ன சின்ன ஆட்டம்ஸ் எல்லாமே வந்து ஒன்றா சேர்ந்து தான் வந்து இந்த யூனிவர்ஸில் வந்து உருவாகிச்சு. ஃப்ரம் ஸ்டார்ஸ்லேருந்து பிளானட்ஸ் வர இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த டைனி பார்ட்டிகல்ஸ்னால தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் வித் ஆட்டம்ஸ். ஸோ இந்த ஆட்டம்ஸ் எல்லாமே வந்து சுட்டிகிட்டு இருந்துச்சு ஸ்பேஸில். அண்ட் சடன்லி கிராவிட்டி, புவியீர்ப்பு விசை வந்து அது எல்லாத்தையும் வந்து புல் பண்ணுச்சு. அப்படி கொத்தாக இருக்கக்கூடிய அந்த ஆட்டம்ஸ் எல்லாமே. ஸோ அந்த கிளம்ஸ் வந்து தான் வந்து பிகேம் த ஃபர்ஸ்ட் ஸ்டார்ஸ் அண்ட் கேலக்ஸிஸ். ஸோ இந்த கிராவிட்டினால் ஈர்க்கப்பட்ட அந்த இதெல்லாமே வந்து எப்படி மாறிச்சுன்னா ஸ்டார்ஸாகவும் கேலக்ஸியாகவும் மாறிச்சு. ஸோ ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு பெரிய ஜியன் காஸ்மிக் சிட்டியாக வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஸ்டார்ஸ், கேலக்ஸிஸ் இதெல்லாமே வந்து பில்டிங்ஸ் அண்ட் நெய்பர்ஹுட்ஸ் மாதிரி. ஓகேவா? சிம்பிளாக சொல்லணும்னா ஸோ இந்த காஸ்மிக் சிட்டியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டார்ஸ் அண்ட் கேலக்ஸிஸ் எல்லாமே பில்டிங்ஸ் அண்ட் நெய்பர்ஹுட்ஸ். அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்பேன்ஷன் வந்து கண்டினியூ ஆச்சு. யூனிவர்ஸ் இஸ் ஸ்டில் எக்ஸ்பேண்டிங் டுடே. ஓகேவா? ஸோ இப்படி வந்து பலூன் ஊது பெருசாகிட்டு இருக்குமோ அதே மாதிரி வந்து இது ஸ்லோவாக அப்படி வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. And scientists can see this expansion by studying how galaxies are moving away from each other. ஸோ சயின்டிஸ்ட்னால வந்து இதை வந்து புரிஞ்சுக்க முடியுது. ஸோ எப்படி வந்து இந்த எக்ஸ்பேன்ஷன் நடக்குது, எப்படி இந்த எக்ஸ்பேன்ஷன் நடக்குது, அண்ட் வந்து அவங்க வந்து ஸ்டடி பண்ணி நிறைய ரிசர்ச் மூலியமாக வந்து தெரிஞ்சுக்கிறாங்க எப்படி வந்து கேலக்ஸிஸ் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு ஃப்ரம் ஈச் அதர், ஒன்றுக்கு ஒன்று எப்படி வந்து மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்றது. ஸோ இதோட முக்கிய காரணம் காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் ரேடியேஷன். ஓகேவா? ஸோ இது வந்து பிக் பேங்க் அப்புறம் வந்த ஒரு எக்கோனே சொல்லலாம். இது வந்து ரொம்ப ஃபெயிண்டான க்ளோ தான், மெல்லிய தன்மையோடு இருக்கக்கூடியதான் இந்த எக்கோ. தட் ஃபில்ஸ் த என்டையர் யூனிவர்ஸ். ஸோ இந்த மொத்த யூனிவர்ஸ்லையும் பார்த்தோம்னா இந்த எக்கோ வந்து இருக்குது. ஸோ இந்த காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் வந்து இருக்குது. ஸோ இந்த எக்கோ தான் வந்து சயின்டிஸ்ட்டுக்கு வந்து
ரொம்பவும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது மூலியமாக தான் வந்து சயின்டிஸ்ட் எல்லாத்தையும் வந்து புரிஞ்சுக்கிறாங்க வாட் ஹேப்பன் இன் ஏர்லி மொமெண்ட்ஸ். ஸோ பிக் பேங்க் அப்புறம் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்றது வந்து இந்த எக்கோஸ் மூலிமா அவங்க ஸ்டடி பண்ணி ஆராய்ஞ்சு அதெல்லாத்தையும் புரிஞ்சுக்க ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? ஸோ இன் சிம்பிள் டேர்ம்ஸ் பிக் பேங் தியரி வந்து ஒரு ஸ்டோரி தான். பிக் பேங் தியரி மூலியமாக வந்து எப்படி வந்து யூனிவர்ஸ் வந்து பிகின் ஆச்சு அப்படின்றது தான். ஒரு டைனி பாட்டில் இருந்து எப்படி வந்து அதை எக்ஸ்ப்ளோட் ஆச்சு. ஸோ ஹாட்டில் இருந்து எப்படி வந்து கூல்டாக மாதிரி சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் உருவாச்சு. இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து கொத்தாக சேர்ந்து இன்றைக்கி வந்து நம்ம சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஃபார்ம் ஆனதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட்லி வைட்லி அக்செப்டட் எக்ஸ்ப்ளனேஷன். ஓகேவா? ஸோ எப்படி நம்ம யூனிவர்ஸ் வந்திருக்கு அப்படின்றதுக்கு வந்து இது வந்து வைட்லி அக்செப்டட் எக்ஸ்ப்ளனேஷன். அண்ட் தேங்க்யூ கைஸ்.